welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? வெண்டைக்காய் லவர்ஸ், இது உங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம பிந்தி ஃப்ரை தான் நம்ம செய்ய போறோம். யூசுவலா வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது சின்ன சின்னதா கட் பண்ணுவோம். ஆனா பிந்தி ஃப்ரைக்கு நம்ம ஸ்லிட் பண்ண போறோம். பாருங்க, ஒன்னு எடுத்துக்கோங்க, அந்த டாப்பை கட் பண்ணிக்கலாம். கீழையும் கட் பண்ணிட்டு நம்ம ஸ்லிட் தான் பண்ண போறோம். இதே போல நீங்க ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இந்த பிந்தி ஃப்ரைக்காக. இது போல எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்க போறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 லெமனோட ஜூஸை எடுத்து அது கூடவே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும், நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்கவே பிடிக்காது. பட் நீங்க இந்த ஃபார்ம்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட பிடிக்கும்னு சொல்லி சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுல தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு ஸ்நாக்காக சாப்பிடலாம், இல்லை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், அதில் கொஞ்சம் நெய், இதை சைட் டிஷ்ஷாக வச்சா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. பர்ஃபெக்டாக 2 சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் சமைச்ச உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. க்ளோஸ் பண்ணி வச்சா அப்படியே சாஃப்ட் ஆகிடும். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி ரெடியா இருக்கு. பிந்தி ஃப்ரை ரெடியோ ரெடி.